சிந்து வந்து தன்னோட வேண்டுதலை நல்ல மாரி முடிச்சிடுறாங்க. அந்த டைமில் ராம் வந்து சிந்துவை பார்த்துறாரு. இவங்க சிவாவோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, கிட்ட வராரு. நீங்கள் அப்படி சொல்கிறாங்க. என் பேர் ராம்ங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரிங்க உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் சிவாவோட ஒய்ஃப் தானே அப்படின்னா ஆமாங்க அப்படின்றாங்க. சரிங்க இப்போ சிவா சார் எப்படி இருக்காரு, அது வந்துங்க அவர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க சிந்து. அதை கேட்டு என்னங்க சொல்கிறீங்க, சிவா சார் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரா, அப்போ அவர் வந்து கேஸ் நடந்துட்டுருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த மாதிரி இருக்கும் அவன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. அந்த ஸ்னேகா யாரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாங்க அந்த ஸ்னேகாவில் பாதிக்கப்பட்டவரும் நானும் ஒருத்தன் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க சிந்து. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டை வந்தது ஸ்னேகா லவ் பண்ணா. என்ன சொல்கிறீங்க நீங்கள் உண்மையிலேவா? ஆமாங்க என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணா, உயிருக்கு உயிரை விரும்பினா. என் ஃப்ரெண்டு ஏழன்ற ஒரே காரணத்தால் என் ஃப்ரெண்டு ஆளுங்களை வச்சு அடித்து கோமா நிலைக்கு கொண்டு போயிட்டா. அதுக்கப்புறம் இப்போ என் ஃப்ரெண்டு வந்து மீண்டு வந்திருக்கான். ஆனால் அப்பவும் விடாமல் வந்து இந்த மாதிரி பண்ணுறா. அவள் உண்மையிலேயே வந்து டாக்டரை விரும்பலைங்க. அவள் வந்து டாக்டர் தொழிலுக்காகவும் அவங்க குடும்பத்தில் வந்து இருக்க சொத்து காப்பாற்றவும் ஒரு ஆள் வேணும். அதுக்கு தான் சிவாவை வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் நினைக்கிறா. அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் ஸ்னேகா கிட்டே எப்படியோ மிரட்டி கஷ்டப்பட்டு காசு வாங்கி என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு வந்தேன். ஆனால் இந்த நிலைமையில் கொண்டு போயிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து எங்கே இருக்கானே தெரில, அவனை எங்கே அடைச்சி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டை இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரவுடிஸ் எல்லாம் என்னையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பதுக்காக பிளான் பண்ணாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தப்பிச்சு வந்திருக்கேன். சிஸ்டர் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் சொல்லி எப்படியாவது உங்கள் வீட்டுக்காரை காப்பாற்றிடலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எனக்கு இன்னொரு ஃபேவரும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னோடனே எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். முக்கியமான விஷயம் கோர்ட்டில் போயிட்டு நான் என்ன தான் சொன்னாலும் அவள் பண்ணுற வேலை வேறு மாதிரி இருக்கும். அதனால் வேறு ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டு தான் இங்கேருந்து போகணும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே கோர்ட்டில் வந்து எவ்வளவோ சொல்லியும் வந்து கேட்காதால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, சிவாவுக்கு வந்து தண்டனை அறிவிக்கிறாங்க. கரெக்டாக தண்டனை அறிவிக்கும் போது அங்கே வந்து வராங்க நம்ம வந்து சிந்து நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காகம்மா இப்போ நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட தான் சாட்சி எதுவும் இல்லைல்ல, நீங்கள் நிரூபிக்க முடியல, அப்போ நீ இந்த இந்த தண்டனை நீ ஏற்றுக்கதாம்மா வேணும், வேறு வழியே கிடையாது, உன் புருஷனுக்கு தண்டனை கிடைக்க போகிறதால இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. இல்லை மேடம் உண்மையிலேயே என் புருஷன் எந்த தப்புமே செய்யலை, என் புருஷன் வந்து வாக்கு கொடுத்தது உண்மை தான், ஸ்னேகாவுக்கு வந்து அவர் லவ் பண்ணுறது உண்மை தான். ஆனால் ஸ்னேகா அந்த லவ்வுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. ஏன்னா ஸ்னேகா என் புருஷனை லவ் பண்ணல, வேற ஒருத்தனை தான் காதலிச்சிருக்கா. அது யாருன்னா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இவ போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. இல்லை மேடம் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் இவர்கிட்ட கேளுங்கன்றாங்க. உடனே வந்து அங்கே வராரு ராமை பார்த்து ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராம் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு நம்ப வச்சு ஏமாத்திருக்கா ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் போய் வேணும்னே என் பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த சிந்து இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸு ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்னேகா அதிர்ச்சி, என்ன ஸ்னேகா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா, இதெல்லாம் எப்படி இவன் கையில் கிடச்சதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் எப்பாவது ஒரு வாட்டி நீ எப்படியாவது வந்து என்னையும் வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பத்துக்கு பிளான் பண்ணவும் தெரியும். என் ஃப்ரெண்டுக்கே அந்த நிலைமை, பின்ன எனக்கு எந்த நிலைமை ஆகும், அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியும் வீடியோவும் எடுத்து வச்சேன். நீ கொடுத்த காசு, நீ என்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் மேடம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கோர்ட்டில் வந்து போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து ஸ்னேகா எவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. உடனே ஜட்ஜ் வந்து ஸ்னேகா நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி உங்களை காதலிச்சு ஏமாத்திருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் வேற ஒருத்தரை காதலிச்சு ஏமாத்திருக்கேன், அவரை இந்த கதிக்கு ஆளாக்கியிருக்கீங்க அப்படின்னோடனே அப்படி என்ன பண்ண தெரியாமல் ஸ்னேகா முடிக்கிறாங்க. இல்லை மேடம் இதெல்லாம் உண்மை இல்லை மேடம், ப்ளீஸ் மேடம் என் ஃப்ரெண்டை காப்பாற்றி கொடுங்க, இவங்களோட கஸ்டடியில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கார், தயவுசெய்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. உடனே வந்து ஸ்னேகாவோட அப்பா கிட்டே ஸ்னேகா கிட்டே சொல்கிறாங்க, மரியாதை அந்த பையனை வந்து வெளியே வில்லனா உங்கள் 2 பேனே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இப்போவே ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் ஸ்னேகாவோட அப்பாவும் அந்த பையனை விட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நீதிபதி. ஸ்னேகாவை வந்து திட்டி வந்து இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. எல்லாரும் நிம்மதி அடைகிறாங்க.